மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1000-ஐ கடந்திருக்கிறது. மியான்மரின் மான்லி நகரில் அருகில் ரிக்டர் அளவுகோலில் 7.7 என்ற அளவில் நிலநடுக்கம் பதிவானது. பின்னர் 6.4 என்ற அளவில் மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டது. பூமிக்கு அடியில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கத்தால் மான்லி விமான நிலையத்தில் கூடியிருந்த பயணிகள் அச்சத்தில் உறைந்து போயினர். கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் அலறியடித்து அங்குமிங்குமாக ஓடினர். டவுன்கோவில் என்ற இடத்தில் நிலநடுக்கத்தின் பாதிப்பு அதிக அளவில் இருந்ததாக கூறப்படுகிறது. பல இடங்களில் கட்டடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1000-ஐ கடந்துள்ளது. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் நேற்றிரவு மியான்மரில் மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 4.2 நில அதிர்வு பதிவாகியிருக்கிறது. இந்நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்கள் காயமடைந்த சுமார் 1600 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது. அசாதாரண சூழல் காரணமாக மியான்மரில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அதனை ஒட்டி தாய்லாந்திலும் கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பாங்காக்கில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த 30 மாடி கட்டடம் சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுந்தது. இதில் 40 பணியாளர்கள் சிக்கிய நிலையில் 10 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். பொதுமக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்த நிலையில் மருத்துவமனைகளுக்கு வெளியே இருந்தபடியே நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அச்சம் காரணமாக ஏராளமான மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் கட்டுப்படுத்தும் வகையில் பாங்காக்கிலும் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலநடுக்கத்தின் போது பாங்காக்கில் உள்ள உயரமான கட்டடத்தில் உள்ள நீச்சல் குளத்திலிருந்து நீர் ததும்பும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. மியான்மர் மற்றும் தாய்லாந்து நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் தொடர்பு கொள்வதற்கு பிரத்யேக தொலைபேசி எண்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை அயலக தமிழர் நலத்துறை அறிவித்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட 15 டன் அளவிலான நிவாரணப் பொருட்கள் மியான்மருக்கு சென்றடைந்தன. மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ ஆபரேஷன் பிரம்மா என்ற திட்டத்தை இந்தியா முன்னெடுத்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேச மாநிலம் ஹிண்டன் விமான தளத்திலிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான C-130J என்ற விமானம் தார்பாய், மெத்தை, போர்வை, நீர் சுத்திகரிப்பான், சோலார் விளக்குகள், மருந்து மாத்திரைகள், கையுறைகள் உட்பட 15 டன் அளவிலான நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தது. இவை மியான்மரில் உள்ள யாங்கூன் நகருக்கு சென்றடைந்ததாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மியான்மர் ராணுவ தலைவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்ததற்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அண்டை நாடு என்ற முறையிலும் நெருங்கிய நட்பு நாடு என்ற வகையிலும் இந்த துயரமான தருணத்தில் நாங்களும் பங்கெடுப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். மேலும் பேரிடர் நிவாரணப் பொருட்கள், மனிதாபிமான உதவிகள் மற்றும் மீட்புக் குழுக்களை உடனடியாக அனுப்பி வைப்பதாகவும் தொலைபேசி உரையாடலில் தெரிவித்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார்.